ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராதராதே. இந்த ராகு காலம், யமகண்டம் இதில் எந்த நல்ல விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏப்பான்னு கேட்டால் அதுக்கு பதிலும் கிடையாது. இந்த ஆச்சார அனுஷ்டானத்தை கட்டியாக பிடிக்கிறவங்க பகவானோட திருவடியை பிடிக்க மறந்துடுறாங்க. இதுக்கே நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், கேளுங்க. மகாபாரத யுத்தம் நடக்குது. அதில் 5வது நாள் 6வது நாள் போயிடுச்சு. யுத்தம் போயிட்டே இருந்துச்சு. கௌரவர்கள் யுத்தத்தில் தோல்வியை தழுகிட்டே இருந்தாங்க. திருதராஷ்டர் அவரோட ஆஸ்தான ஜோசியரை கூப்பிட்டு சுயோதனனோட ஜாதகத்தை பார்த்து சொல்லணும்னு சொல்றாரு. துரியோதனுக்கு இன்னொரு பேர் சுயோதனன். அவரும் பார்த்து சொல்றார், இருக்கே அவருக்கு ராஜ யோகம் இருக்கு, அவர் கண்டிப்பா ராஜாவாகுவார்னு சொல்றாரு. நாட்கள் நீடிச்சுன, திருப்பியும் யுத்தம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க தோல்வியை தழுகின்றன. திருப்பியும் கேட்குறாரு, திருப்பியும் பார்த்து சொல்லு, என்ன ஆகும்னு நீ சொல்லுன்னு சொல்கிறாரு. திருப்பியும் ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் கிரகத்தோடையும் நட்சத்திரத்தோடையும் ஸ்தானம் மாறிட்டு இருக்குது. அப்போது இந்த கிரகத்தோட ஸ்தானத்தையும் நட்சத்திரத்தோடைய ஸ்தானத்தை மாற்ற வல்லமைக்குரியவர் யாரோ அங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ விதூரர் சொல்கிறார், அது வேற யாரும் இல்லை, சாட்சா பரமாத்மா சுரூபனான சக்த ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார். ஆமாங்க, இந்த காலத்தையும் நேரத்தையும் மாற்ற வல்லமைக்குரியவர் சாட்சா பரமபொருளான பகவான். அதனால தான் அவரை நம்ம கடவுள்னு சொல்கிறோம். இவரை கெட்டியாக பிடிச்சாச்சுன்னா எதுக்காக நீங்கள் குரு பெயர்ச்சியை, சனி பெயர்ச்சியை, ராகு கேது இவர்களை எல்லாம் ஏன் பயப்படணும்னு நீங்கள் யோசித்து சொல்லுங்க. இந்த 26 ஆகஸ்ட் 26 ஸ்ராவண மாதத்தில் திருவோண நட்சத்திரம் நாள் அன்னைக்கு பகவான் வாமன அவதாரம் எடுத்து திரிவிக்ரமனா காட்சி கொடுத்த நாள் வருது. அதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக இருங்க. இந்த எல்லா பிரியப்பட்டவருக்கு ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாம்சம் சிறர். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.